8 வருஷமா 9 வருஷமா 10 வருஷமா இருக்கேண்ணா. ஒவ்வொன்றா சொல்ல போனால் 10 வருஷமா இருக்கேன். தளபதியை பிடிக்காத ஆள் யாருனா இருப்பாங்களாண்ணா? தளபதி எங்களை உயிர் மூச்சுண்ணா. அப்போ சின்ன வயசுலேருந்தே தளபதி ரசிகர் தான். தளபதியை பிடிக்காத ஆளே யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் தளபதி தான் உயிரே. ஜன படத்துக்கோசம் எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை தான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? எந்த கோயிலில் வந்து இங்கே அனகாபுத்தூரில் இருக்கிற அயோத்தி அம்மன் கோவிலில் நாங்கள் வந்து இது எப்பவுமே எங்கள் குலதெய்வம் இவங்க. இவங்ககிட்ட எது பண்ணாலும் எங்களுக்கு நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ தீர்ப்பு வர்றது, ஜனநாயக படத்துக்காக யுஏ சர்டிஃபிகேட் தீர்ப்பு வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நல்ல தீர்ப்பாக வரணும்னு சொல்கிறதுக்காக தான் என்னோட முடியை காணிக்கையாக அம்மனுக்கு செலுத்தியிருக்கேன். தளபதிக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் என்னைக்கு ஜனநாயகன் வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல். ஓகேங்களா? இன்றைக்கி வந்திருந்ததுன்னா உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கலாக இருந்திருக்கும். நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நாங்கள் எவ்வளோ பரபரப்பாக இருந்தோம், அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 2 நாளாக நாங்கள் வந்து தூக்கம் இல்லாத, உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். சரி இன்னைக்கு மன நிம்மதியாக கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் கோயிலுக்கு வந்து இந்த ஒரு வேண்டுதலை நான் பண்ணேன். இப்போ தளபதிக்கு ஒரு படத்தில் நம்ம சொல்லுவோம் இது மாதிரி வந்து ஹீரோ வருவார், அவர் நல்லது செய்வார், வில்லன் தடுப்பாருன்னு. இப்போ படத்தை தாண்டி இப்போ 2026 அவர் வருவார். அதுக்காக என்ன வேலை பண்ண முடியுமோ அவரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்து லாஸ்ட்டுங்க எங்களை கொண்டாட விடுங்க. நாங்கள் லாஸ்ட்டு எப்படி எனக்கு சொல்ல ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. 2 நாளாக ரொம்ப மன உளைச்சலில் இருக்குங்க. இந்த அழுத்தம் யார் கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சி தாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் ஆளுங்கட்சி தாங்க பண்ணுது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. ரொம்ப அழ வருது. எதுவுமே என்ன பேசுறதுனே தெரியல. தளபதி பேசும்போது எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல. அந்த ஆடியோ லான்ச்லாம் பேசும்போது ரொம்ப விஜய்க்கு ஒன்று சொல்ல வரும்போதுன்னா என்ன சொல்லுவீங்க? அண்ணா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கண்ணா. உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். வெற்றி நிச்சயம்னா கான்ஃபிடென்ஸாக இருங்க. நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க.